வணக்கம். டாக்டர் மைக்கேல் ஸ்டெஃபி, ஜீவன் ஹோமியோபதி கிளினிக். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு, வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு அதிகமாக வர்றது வேர்க்குரு வரும். அதுக்கு ஒவ்வொரு பவுடராக இது பண்ணி வாங்கி எடுத்து போடுவாங்க. சில பேருக்கு அது ஒத்துக்கிடும், சில பேருக்கு சைட் எஃபெக்ட் ப்ராப்ளம்லாம் வரும். நம்மகிட்ட ஹோமியோபதியில் கலண்டுலா நெக்டார் பிக்லி ஹீட் பவுடர் இருக்குது. இந்த பவுடர் நீங்கள் எங்கெல்லாம் வேர்க்குரு இருக்கோ, அதே போல் நம்ம அண்டர் ஆர்ம்ஸ், மற்றபடி ஸ்வெட்டிங் எந்த இடத்துலலாம் அதிகமாக ஆகுமோ அந்த இடங்கள்லாம் இந்த பவுடர் நீங்கள் குளிச்சுட்டு இந்த பவுடரை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்குரு ப்ராப்ளம்லாம் வராது. சில பேருக்கு பொத்து வடியும். வெயில் நேரத்தில் வேர்க்குரு வர்றது ஒன்று, இன்னொன்று அதிகமான வெயிலை தாங்க முடியாமல் அவங்களுக்கு ஸ்கின்னில் எந்த ஒரு பாடியில் எந்த ஒரு இடத்துலனாலும் சரி பொத்து வடிகிறது. அதாவது தீப்பட்டு எப்படி அந்த புண்ணு பொத்து வடியுமோ அதே போல் தீக்காயம் போல் ஆகும். அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். நல்லா ரெடியூஸ் ஆகும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இது கிடையாது. அதே போல் நம்மகிட்ட எண்ணெய் குளியலுக்கான பவுடரும் இருக்குது. இந்த வெயில் காலங்களில் சாம்பியன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் உச்சி முதல் கால் வரை நீங்கள் டெய்லி வாரத்தில் ஒரு 2 நாள் நல்லா எல்லா ஜாயிண்ட்டு, தலையில், ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே, பாடியில் எல்லா இடத்துலையுமே இந்த எண்ணெயை நல்லா போட்டு லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் கணக்காக கொடுத்துட்டு ஒரு 1/2 hour போதும். 1/2 hour 30 minutes கழித்து லைட் சூடு வெளியில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட்னஸ் நல்லா கம்மியாகும். உங்கள் ஜாயிண்ட்டுகளில் ஏதாவது வலி இருந்துச்சு, பேருக்கு வீக்கம் இருக்கும். இந்த வாத நீர்னால அதிகமாக வீக்கங்கள் ஆங்காங்கே இருக்கும். அந்த வீக்கங்கள் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். இதுவும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பக்க விளைவுகள் இல்லாத இது மருத்துவம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலில் குதிகால் வலி அதிகமாக இருக்குது. அவங்க ரெகுலராக வீட்டிலையே சில விஷயம் பண்ணலாம். காலையிலே எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் ஸ்டெப்பே எனக்கு வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, அவங்க காலையிலே எந்திரிச்ச அவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இருக்கலாம், கால் மேலே கால் போட்டுச்சு, கால் மேலே இப்படி கால் போட்டுக்கிடணும். கால் மேலே இப்படி கால் போட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் இருக்கலாம் பாதத்தில் கீழே இருந்து இந்த இடத்துல இருந்து அங்கே பண்ணி லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் மெல்ல 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 லைட்டாக அவங்க கையை வச்சு இது பண்ணி லைட்டாக ஒவ்வொரு இடமா இது பண்ணி கொடுத்துச்சு மேலே வர கால் விரல் வர போகணும். விரல்லையும் ஒவ்வொரு விரலுக்கும் இது பண்ணி ஒரு சின்ன லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். 2 காலுக்கும் அதே போல் பண்ணணும். பண்ணிவிட்டு அதே போல் லைட்டாக ஏதாவது ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ ஏதாவது ஒரு வகையான இந்த காயத்தின் ஏதோ ஒரு எண்ணெய் இது பண்ணி அந்த எண்ணெயை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அந்த கால் பாதத்தில் உள்ளங்காலில் லைட்டாக போட்டுச்சு திரும்பவும் அதே போல் ஒரு சின்ன மசாஜ் கணங்க இது பண்ணி கொடுக்கணும். உங்கள் கால்களை இப்படி இந்த மாதிரி பிடிச்சி, அதாவது இங்கே இதுலேயும் ஒரு கை வச்சுக்கிட்டு இங்கே இது பண்ணி ஒரு பிடிச்சி இங்கே ஒரு இது இழுத்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள மசில் ஸ்டிஃப்னஸ், மசில் சில நேரம் ஸ்டிஃப்னஸ் இருக்கனாலையும், அதாவது ஒரு இறுக்கமாக இருக்கனாலையும் இந்த குதிகால் வலி இருக்கும். அவங்களுக்கு அந்த வலி சரியாகும். சில பேருக்கு இந்த சயாட்டிக் நர்வ் இருக்கும். வாத நீர் அதிகமாக செய்கிறனாலையும் இந்த குதிகால் வலிகள் இருக்கும். அவங்க காலையில் இப்படி ஒரு சின்ன மசாஜ், ஒரு சின்ன எக்ஸசைஸ் இது பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இந்த குதிகால் வலி இல்லைன்னா இந்த மசில் அதிகமாக இருக்கும் ஏற்படுறவங்க அடிக்கடி கால்களை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் அவங்க கால்களை எப்படி பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி இப்படி இது பண்ணிக்கலாம். அடிக்கடி கால்களை இப்படி இது பண்ணி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸு இது எப்படின்னா, இப்போ இது இங்கே வர நம்ம பண்ணும்போது இதில் அதில் உள்ள நரம்புகள் இந்த பின்னாடி இருக்குல்ல அந்த இது வழியாக இங்கே வர பிடிக்கும். இடுப்பு வர அந்த நரம்பு பிடிக்கும். அந்த நரம்புகளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸு அது கொடுக்குறது. 2 கால்கள்லையும் நம்ம அது ஒரு 10 times 10 or ஒரு 15 times அது ரெகுலராக பண்ணாலே போதும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த குதிகால் வலிக்கு இது பண்ணி சொன்னேன்ல, இது அதிக நேரம் நிற்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். குதிகால் வலி
சர்க்கரை நோயாளிகளுக்கும் அதே போல் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். வாத நீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் அதே போல் இந்த குதிகால் வலி வந்து இருக்கும். அவங்க வந்து நார்மலாக வீட்டில் வந்து இது பண்ணக்கூடிய வந்து ஒரு சிம்பிளான இது போக அவங்க இதோடு சேர்ந்து வாரத்தில் ஒரு நாளாவது ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி மட்டும் இல்லை, ஹோமியோபதி மெடிசனும் இதோடு சேர்ந்து வந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத பக்க விளைவு இல்லாத மருத்துவம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9003926904. ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து வரலாம். வணக்கம்.